வணக்கம். நான் நான் யூடியூபர் சுதர்ஷன். இங்கே பதிவேறதுக்கு இங்கே இங்கே காணக்கத்தில் நான் நான் பதிவுவது எங்கள் செய்தி எங்கள் பரவசமுக்கும் வியப்புக்கும் தருணத்தில் எங்கள் தருணம் என்னவென்றால் தமிழகத்தின் படி குரோடி விஸ்வாவசு வருஷம் இன்னும் முடிவதற்கு சற்று நாட்களே உள்ளன. வண்ணமாக இன்றைக்கு பங்குனி உத்திரம் என்னவென்றால் இன்றைக்கு பங்குனி மாதம் ஆரம்பித்து வணக்கம். நான் மீண்டும் இடையில் எனக்கு அசௌகரியமாக இடையில் என்னை இந்த வீடியோ எடுக்கும்போது கூப்பிட்டதால் நான் மீண்டும் இந்த கண்ணோட்டத்தை மீண்டும் தொடர்கிறேன். இன்றைக்கு என்ன நாள் என்றால் தமிழ் பஞ்சாங்கத்தின் படி இன்றைக்கு உத்திரம். எப்பொழுதும் மாதத்து வரக்கூடிய சந்திராஷ்டமமும் நட்சத்திரங்களுக்கும் சந்திராஷ்டமம் வருகிறது போலவே இன்றைக்கும் உத்திர நட்சத்திரத்திற்கு அதுவும் பங்குனி மாதம் தமிழ் வருஷத்திலே கடைசி மாதத்தில் வரும் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் முருகப்பெருமாள் சமேத கங்காயுதபாணி சமேத வள்ளி அம்மையார் வள்ளி தெய்வானை இவர் முஸ்லிம் சுப்பிரமணிய சுவாமியானவர் திருச்செந்தூரில் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அருளினார். அருளுகின்றார். இதே போல முருகப்பெருமான் ஆறுபடை வீரர்களாகிய திருத்தணியில் இன்று மிகவும் விசேஷமான ஸ்தலம். இன்றைக்கு திருத்தணி ஸ்ரீ முருக பகவானுக்கு பால் அபிஷேகம். ஏனென்றால் ஒவ்வொரு மாதத்திலும் மாத சிவராத்திரி அல்லது பிரதோஷம் இன்றைக்கு பங்குனி மாதத்தில் வரும் எழுந்தருளியும் உத்திரம் நட்சத்திரத்தினால்
பங்குனி மாதத்தில் விசேஷமானது பங்குனி உத்திரமும் மற்றும் சித்திரை பிறக்க வறுமையால் பராபவ வருஷத்திலே சித்ரா பௌர்ணமியானது இன்றைக்கு பங்குனி இப்பொழுதும் சக்கு கொங்கரவுகளை சங்கிக்கிறான். மூச்சு கிணறது ஏனென்றால் விறுவிறுப்பாக மாடி படுக்கைக்கு ஏறி வந்ததால் சற்று இலைப்பாறிவிட்டு இப்பொழுது நான் மீண்டும் இன்றைய நாள் சிறப்பம்சத்தை பற்றி கூறுகிறேன். இன்றைய நாளின் சிறப்பம்சம் ஆனால் இன்றைக்கு தமிழ் வருஷத்தின்படி பங்குனி மாதம் 18ஆம் நாள். விசுவாச வருஷம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் மற்றும் விசுவாச வருஷம் பங்குனி மாதம் 18ஆம் நாளில் இறக்குரிய உத்திரம் நட்சத்திரம்தான் பங்குனி உத்திரமாக முருகப்பெருமனுக்கு உகந்த நட்சத்திரம். அதிலே இந்த பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமிதான் கடைசியான விசுவாச வருஷத்திலே கடைசியான பௌர்ணமி அமாவாசை. பங்குனி அமாவாசையானது பங்குனி அமாவாசை 18ஆம் நாள் 18ஆம் நாள் பங்குனி அமாவாசை. அதே புதன்கிழமை புத பகவான் பங்குனி அமாவாசையில் தென்கிழக்கு திசையில் சூரியன் சூரியோதயம் உதயம் நேரம் மீன லக்னம் நாளிகை 6:22 இன்றைக்கு கிழக்கு திசை இன்றைக்கு வடகிழக்கு திசை தென்கிழக்கு திசையில் சந்திரன் ஒதுக்க திசை
வடமேற்கு திசையில் இங்க சயனத்தில் இன்றைக்கு இரவு பொழுது சாயங்காலம் ஆகிவிட்டது. சூரியன் அஸ்தமனம் ஆகின நேரம். சூரியன் அஸ்தமனம் ஆகி 6:50 மணி மற்றும் சந்திரன் உதிக்க வடகிழக்கு திசையில் சூரியன் பிரயாணிக்க இன்றைய சாயங்காலத்தில் மதியத்திற்கு பிறகு 4 மணி நேரத்திற்கு அப்புறம் வடகிழக்கு திசை நோக்கி பிரயாணிக்க மேற்கத்திய திசையில் சந்திரன் உதிக்க நள்ளிரவில் தென்மேற்கு வடமேற்கு திசையில் பிரயாணிக்க வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மற்றும் நாளைய தினம் வியாழக்கிழமை சூரியோதயம் 6:12 மணி நேரத்தில் கிழக்கு திசையில் அதுவும் தென்கிழக்கு திசையில் சூரியோதயம் பிறகு கிழக்கிலிருந்து இடதுபுறமாக தென்மேற்கு திசையை நோக்கி சூரியன் பிரயாணிக்கும் நகர்ந்து செல்லும். வடகிழக்கு திசை நோக்கி செல்லும். இதுவே இன்றைய திசையமைப்பு. பங்குனி பௌர்ணமி அன்று ஆறுபடை வீடுகளிலே ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் வைபவம். மாசி மாதத்திற்கு பிறகு சுவாமி நாகரானவர் சுவாமி மலையிலும் பழனி மலையில் ஸ்ரீ கங்காயுதபாணி சுவாமியானவர் தனிப்படையாக ஒக்கராக வீரவேல் வீரவேலானது வலது புறத்திலும் இடது சிரசினில் தாட்சிணாயுதம் ஓகே அப்பா. திருக்கனி முருகப்பெருமாள் திருச்செங்கோடு சமூக வழி தெய்வம்.